அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு சூன்யம் அல்லது வெற்றிடம், ஒன்றுமில்லா தன்மை. ஆன்மீகத்தில் மிகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் இது. சூன்யங்கிற நிலை, தன்மை, அது ஆன்மீகத்தில் நன்மையை தருகின்றதா அல்லது அது உயர்ந்த நிலையா என்று பார்ப்போம். நிச்சயமாக இல்லை. விரக்தி, வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, இது அனைத்தும் உயிரின் தன்மைக்கு எதிரான நிலை, உயிரின் சுபாவத்திற்கு எதிரான நிலை, பிரபஞ்ச சக்தியின் தன்மைக்கு எதிரான நிலை என்று கூறுகின்றேன். காரணம் என்ன? பிரபஞ்ச சக்தியோ ஜீவாத்மாவோ பரமாத்மாவோ அதனுடைய இருப்பு சூன்யம் அல்ல. அதனுடைய இருப்பு ஆனந்த உணர்வு. தொடர்ந்து பிரபஞ்ச சக்தி தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. ஹையர் லெவல் கான்சியஸ்னஸ், உயர்ந்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலை. இந்த சூன்யத்தை நோக்கி, விரக்தியை நோக்கி நகரக்கூடிய மனிதர்கள் அல்லது ஆன்மீகவாதிகள் நோயால் அவதிப்படுவார்கள். சந்தோஷம் இல்லாத, ஆன்மீக சமாதானம், ஆன்மீகத்தையே வெறுப்பார்கள். சூன்யம் என்கின்ற நிலை மிகவும் மோசமான நிலை. இந்த ஒன்றுமில்லைன்னு சொல்றவங்க வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. ஒண்ணு சமுதாய வாழ்க்கையில தோல்விகளோ, சமுதாயத்துல உறவுகளில் ஏற்படுகின்ற முரண்பாடுகளினால வாழ்க்கை வாழ இயலாம துக்கத்துக்கு சென்று இந்த விரக்தியின் உச்சத்துக்கு செல்லும் போது சொல்கின்ற வார்த்தை ஒன்றுமில்லை. ஆன்மீகத்திலே பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இதுக்கு பேர் பரவசம்னு பேர். இதான் பரவசத்தன்மை. உயிரின் சுபாவமான ஆன்மாவின் இயற்கையான ஆன்மாவின் இருப்பாகிய ஆனந்த உணர்வுக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடியதான் சூன்யம்னு சொல்றேன். இந்த வெற்றிடம், தயவுசெய்து புரிஞ்சுக்க. சூன்யன வெற்றிடம். சில பேர் தப்பா புரிஞ்சுக்க. சூன்யன செய்வனை நினைச்சிடாதீங்க. ஆன்மீகத்துல மிகவும் 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 தெரிந்து கொள்ள ஒரு வார்த்தை இது. சூன்யம் என்பது வெற்றிடம், ஒன்றுமில்லா தன்மை. ஜீவாத்மாவோ பரமாத்மாவோ இந்த சூன்யத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனந்த லயத்தில், ஆனந்த உணர்வில், ஆனந்த உற்சாகத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கின்ற ஒரு சக்தி.
செலிப்ரேஷன். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி செல்லக்கூடிய தன்மை இதுதான். விரக்திக்கு போயிடுறது. ஏதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டாலோ, ஏதாவது ஒரு முரண்பாடு ஏற்பட்டாலோ, வாழ்க்கை ஒன்றுமில்லை, வாழ்க்கையில் எதுவும் முடியாது என்கின்ற விரக்திக்குள் செல்வதனால் தான் பிரச்சனை ஏற்படுகின்றது. இந்த சூன்யம் என்கின்ற தன்மை அப்ப எங்க உருவாகுது? மனதில் தான் உருவாகின்றது. மனம் உருவாக்கக்கூடிய ஒரு மாயை சூன்யம். போராட முடியாம சமாதானத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தை சூன்யம், வெற்றிடம். தயவு செய்து உள்முகமாக திரும்பி உங்களுக்குள்ள எப்பெல்லாம் இந்த வெற்றிடமோ, இந்த விரக்தியோ, வெறுமையோ உருவாகின்றதோ, அப்பொழுதெல்லாம் இந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கைவிடுகின்றேன் என்று சொல்லி வெளியே வாருங்கள். காரணம், நேரடியாக உடல் ஆரோக்கியத்தை இது பாதிக்கின்றது. ஆன்மீகத்திலே மிக பெரும் மாயை சூன்யம்தான், வெற்றிடம்தான். ஆனந்த உணர்வுதான் ஒரு மனிதன் உணரக்கூடிய தன்மை. ஆன்மீகத்தின் உச்சம் ஆனந்த உணர்வு. ஆனந்த உணர்வை தொடாத, உணராத ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் சூனியத்தை தான் நிறைய விரும்புவாங்க. இதன் மூலமாக நான் சொல்வது, நம்மை படைத்த இயற்கை சக்தியோ, கடவுள் சக்தியோ, நம்முள் இருக்கும் உயிர் சக்தியோ, இரண்டோடைய உச்சத்தின் தன்மை இருப்பு ஆனந்த உணர்வு என்று புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை பிறந்ததே சூன்யத்துல வாழ்றதுக்காகவோ, வெறுப்புக்காகவோ, விரக்தியில வாழ்றதுக்காக பிறக்கல. ஆனந்த உணர்வோடு, ஆரோக்கியத்தோடு வாழ்க்கைக்கு தேவையானவற்றை உருவாக்கி ஆனந்த உணர்வில் லயமாகி உடலை விட்டு பிரியும் போது ஆனந்தத்தோடு பிறவா நிலையை நோக்கி, இறைவனை நோக்கி, பரமாத்மாவோடு இணைவதற்காக நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வாழும்போது சுகமாக, நிறைவாக, திருப்தியாக, உள்ளுக்குள் ஆனந்தமாக இல்லை என்றால் எப்படி முக்தி சாத்தியம்? வாழும்போதே விரக்தியில், வெறுப்பில், வெற்றிடத்தில், சூன்யத்தில் இருப்பதினால் உடலை விட்டு பிரியும் போது முக்தி சாத்தியமில்லை. இதற்கு என்ன வழி? சூன்யத்தில் வாழ்கின்ற, வெற்றிடத்தில், விரக்தியில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு வழி என்னன்னா, ஆனந்தத்தை தேடுவது, ஜீவாத்மாவின் இருப்பை உணர்வதுதான் வழி. எப்படி இருள் இருக்கின்ற இடத்தில் இருளை நீக்குவதற்கு ஒரே வழி தீபத்தை ஏற்றுவது போல், இருள் என்கின்ற வெற்றிடத்தில் விரக்தியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உள்ளுக்குள் ஆனந்தம் என்கின்ற
இருப்பை உணர்வதுதான் தீர்வு. ஆக்சுவலி என்னன்னா, இந்த வெற்றிடத்துல வாழ்ந்து 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 அதுவே அடிக்ஷனா மாறிடுச்சு, அதுவே சுகமா மாறிடுச்சு. இது எப்ப புரியும்? உடல் ஆரோக்கியம் கெட்ட பிறகுதான் புரியும். அப்படி கூட சில பேருக்கு புரியாது. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர வாழ்க்கையில் விரக்தி நோக்கி நகர்வதற்கு வாழ்க்கை இறைவன் படைக்கவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, கடவுள் சக்தி விரக்திக்காகவா படைச்சிருக்கும்? ஒரு தாவரங்களே தன்னுடைய இருப்பாகிய ஆனந்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. சந்தோஷமா? ஆனா மனிதன், ஆறறிவு படைத்த மனிதன், சுய சிந்தனை இருக்கக்கூடிய மனிதன் துக்கத்திலையும் வெறுப்பலையும் விரக்தியிலையும் சூன்யத்திலையும் வாழ்வது ரொம்ப நாள் வாழ முடியாது. அவர்களுக்கே தெரியும். ரொம்ப நாள் விரக்தியில வாழ முடியாது. குழந்தை எப்படி தன்னுடைய சந்தோஷத்தை ஆனந்தத்தை வெளிப்படுத்துகின்றதோ அதே போல்தான் வளர வளர நம்முடைய இருப்பும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை படைத்தது. அதனாலதான் துக்கம் வந்தாலும் கவலை வந்தாலும் சில நிமிடங்களோ சில நேரங்களோ சில நாட்களோ அதுக்கப்புறம் மீண்டும் சந்தோஷத்துக்கு வந்துடுறோம். அதுலேயேவா நீடிக்குது? இல்ல. இதன் மூலமாக நான் சொல்வது, சூன்யம் வெற்றிடம் என்பது மனம் உருவாக்கக்கூடிய மாயை. இந்த மாயையிலிருந்து வெளியே வந்து ஆனந்தம் என்கின்ற இருப்பை உணர்ந்து ஆரோக்கியத்தோடு நிறைவாக வாழ்க்கையை ஆனந்த உணர்வில் வாழ்ந்து உற்சாகத்தோடு வாழ்க்கையை வாழுங்கள். வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள்.